Friends, welcome to Concur's Hindi News Analysis dated 14th October 2020. நம்ம பார்க்க போற first article, a concentrated attack on right to information அப்படிங்கறத பத்தின ஆர்டிகல். இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2005லே வந்துருச்சு. ஸோ 2005ல வந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸ் ஆயிடுச்சு இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட். இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வர்றதுக்கு ரொம்ப மூலதனமா காரணமா இருந்தது 2012ல நடந்த அண்ணா ஹசாரேயோட மூவ்மெண்ட். அதாவது அகெயின்ஸ்ட் ஆன்டி கரப்ஷன்ஸ் வாய்ஸ் வந்துட்டு ரைஸ் பண்ணியிருப்பாரு. டிரான்ஸ்பரண்டா இல்ல, எங்களுக்கு கவர்மெண்ட்ல என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட்லாம் நடந்ததுக்கு அப்புறமாட்டி தான் ஏன்னா இந்த ப்ரொட்டஸ்ட் வந்துட்டு கிராஸ் ரூட்ல இருந்து என்டையர் சிஸ்டம், எஜுகேட்டட் எலைட் பீப்புளா இருக்கட்டும், ஒர்க்கிங் புவரா இருக்கட்டும், எல்லாருமே ஒன்னு திரண்டு ஒரு நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு அப்புறமாட்டி ரொம்ப பெரிய மூவ்மெண்டா இந்தியால நடந்தது அப்படின்னா இட் வாஸ் தட் பர்டிகுலர் மூவ்மெண்ட். இந்த மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது 2005ல லாவா கொண்டு வராங்க. இதை கொண்டு வரும்போதுக்கு போதே சுப்ரீம் கோர்ட் ஒரு வேர்டிக்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்டிகல் நம்பர் 19, தட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிற ஆர்டிகல் இருக்குல்ல, இந்த ஆர்டிகல்ல இம்ப்ளிசிட்டாவே இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அப்ப ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் a fundamental right under ஆர்டிகல் நம்பர் 19 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரி, ஏன் ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஏன் ரைட் டு லைஃப் அடியில வராம ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு அடியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு விஷயத்தை பத்தி இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லைங்க. ஒரு விஷயத்தை பத்தி நமக்கு நிறைய தெரியும் போதுதான் அதை வச்சு நம்ம வந்துட்டு ஃபேக்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும்போது you will have something called as a process data. அந்த process data இருக்கும் போதுதான் people have the ability to formulate opinions. எனக்கு இந்த டேட்டாஸ்லாம் இருக்கு, இதை வச்சு இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, பிளஸ் இதுல என்னென்ன தப்பு இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். அப்ப நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேனோ, நான் எதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதுக்கு எனக்கு இன்ஃபர்மேஷன் இருந்தாதான் என்னால பண்ணவே முடியும் அப்படிங்கிறது. பிளஸ் ஆர்டிஐ இருக்கிறதுனால தான் பீப்புளால இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி டெசிஷன் மேக்கிங், ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு கேள்வி கேட்கறதுக்கா இருக்கட்டும், இல்ல டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ்ல ஒரு பார்ட்டா இருக்கிறதுக்கா இருக்கட்டும், இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அப்படிங்கறதுனால தான் சுப்ரீம் கோர்ட் அவங்களோட வேர்டிக்ல ஆஸ் பர் ஆர்டிகல் நம்பர் 19 ரைட் டு இன்ஃபர்மேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 6 மில்லியன் அப்ளிகேஷன்ஸ் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டுக்கு அடியில வருது. So which literally says that உலகத்துல இருக்கக்கூடிய the transparent legislature அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் தான். நேஷனல் அசஸ்மெண்ட் படி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஆர்டிஐ ஃபைல் பண்ற நிறைய பேர் யாராதான் இருக்காங்கன்னா ரொம்ப ஏழையா இருக்கவங்க, இல்ல ரொம்ப மார்ஜினலைஸ் செக்ஷன்ல இருக்கவங்க. ஏன்னா இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்களுக்கு கூட இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அதுக்கு இருக்கக்கூடிய பவர், தன்னோட பேசிக் ரைட்ஸ் எதெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு சர்வீசஸ் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க, எங்க நாங்க போகணும், ஏன்னா எங்களுக்கு ப்ராப்பரான கிரிவன்ஸ் அட்ரஸல் மெக்கானிசம் இல்லை, எவ்வளவு நாளுக்குள்ள சார் எங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு கம்ப்ளீட்டா பூர்த்தியாகி இந்த ஸ்கீம்குள்ள நாங்க மெம்பர் ஆவோம், we don't have proper, ஒருவேளை உள்ள ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் ஒழுங்கா ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் தரலன்னா நாங்க யார்கிட்ட போய் கேட்போம், என்ன மாதிரியான லாஸ் இருக்குங்கிறத பத்தி ரொம்ப பெரிய ஐடியா கிடையாது. அப்ப நாங்க ரைட் டு இன்ஃபர்மேஷன் மூலியமா தான் என்னென்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணுங்கிறத பத்தி ஒரு ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அப்ப இன்ஃபர்மேஷன் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்குது அப்படிங்கும் போது அதுவே அவருக்கு ஒரு பவர், இட் இஸ் கிவிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த். அப்பதான் நம்ம போய் என்ன பண்ண முடியும், கேள்வி கேட்க முடியும், இத்தனை நாளுக்குள்ள நீங்க ப்ராசஸ் பண்ணுமாமே, ஏன் ப்ராசஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது ஒரு பப்ளிக் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான ஒரு சிட்டிசன்ஸா கொண்டு வர வைக்குது. பிளஸ் யாராச்சும் கரப்ட் பண்றாங்களா, இது இவ்வளவுதான ஃபீஸ், நீங்க இவ்வளவு ஜாஸ்தியா வாங்குறீங்க, அப்ப கரப்ஷன்ஸை வெளியில கொண்டு வரதுக்கா இருக்கட்டும், யார் யாரெல்லாம் தன்னோட பவர் அபியூஸ் பண்றாங்களா இருக்கட்டும், பிளஸ் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் ஆபீசர்ஸை குவெஸ்டின் பண்ணக்கூடிய பவர் கூட இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் மூலியமா ஒரு இண்டிவிஜுவல் சிட்டிசன், அதாவது ஒரு கடைக்கோடியில இருக்கக்கூடிய மனுஷன் கூட கவர்மெண்ட்டை குவெஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு. சோ அப்ப ஒவ்வொரு இந்திய சிட்டிசனுக்கும் we are giving the right to access கவர்மெண்டோட ஃபைல்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்ப இந்த லானால என்ன பண்ண முடியுதுன்னா,
கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய தப்ப நிறைய பேர் வந்துட்டு வெளியில கொண்டு வர முடியும். இட் இஸ் எம்பவரிங் த சிட்டிசன். இது எம்பவர்னால கவர்மெண்ட் நம்ம யாரோ ஒருக்கு பதில் சொல்ல வேண்டியதா இருக்கே, யாரோ ஒருத்தவங்க நம்மள வந்துட்டு கேள்வி கேட்கறாங்களே அப்படிங்கும் போது திஸ் இஸ் கிவிங் அ பெட்டர் கவர்னன்ஸ் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த டிரான்ஸ்பரன்சி மேல நிறைய தடவை அட்டாக் நடந்திருக்கா, இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் நிஜமாலே ஒழுங்கா தான் செயல்பட்டு இருக்கா, இல்ல நிறைய அட்டெம்ப்ட் நடந்திருக்கா இதை திருப்பி டீஇன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னு. சோ இந்த லாவையே வலுவிழக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டினியூஸா இதை எப்படியாச்சும் இந்த பவர், ஏன்னா கவர்மெண்ட் யார வேணாலும் கேள்வி கேட்கலாம், பிரைம் மினிஸ்டரோட கேர் ஃபண்டை நீங்க கேள்வி கேட்கலாம், உள்ள இருக்கக்கூடிய பட்ஜெட்ல ரஃபேல் டீல்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல எவ்வளவு ஐசியூ வச்சிருக்கீங்க, என்ன மாதிரியான இன்ஃபிளக்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ் இருக்கு, எத்தனை பெட்ஸ் இருக்கு, எத்தனை வென்டிலேட்டர்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு எக்கச்சக்கமா நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அப்ப கவர்மெண்ட்டுக்கு நம்மள இத்தனை பேர் கேள்வி கேட்கறாங்களே, நம்ம இவங்க எல்லாருக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கறதுல இந்த டிரான்ஸ்பரன்சி மேல எப்பயுமே ஒரு ப்ளோ வந்துட்டு இருந்துட்டே இருக்கு. இல்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ். ஏன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸ் தான் இந்த கோர் ஆஃப் திஸ் ஆர்டிஏ. இவங்க தான் டேட்டாஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி தருவாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர் சென்டரா இருக்கட்டும், ஸ்டேட்ஸா இருக்கட்டும், இவங்க தான் ஃபைனல் அட்ஜுடிகேட்டர்ஸ். யார் யாரெல்லாம் சட்டத்தை மீறாங்க, என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கணும், இது எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது இவங்க தான். 2019ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஏ ஆக்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. ஜென்ரலா ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது எதுக்குங்க கொண்டு வருவாங்க, ஒரு ப்ராக்ரஸ் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் கொண்டு வருவாங்க. ஆனா இவங்க கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ரிக்ரெசிவ் இன் ஃபார்மேட். எந்த விதமான பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இல்லாம இவங்க என்ன பண்ணினாங்கன்னா, இனிஷியலா இருந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்ல தெர் வாஸ் ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு இண்டிபெண்டன்ஸை மெயின்டைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ ஸ்டாச்சுட்டரி ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது they say like ஒரு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்னா நீங்க என்ன மாதிரியான டேட்டாஸ் கொடுத்தாலும் சரி, நீங்க 5 வருஷத்துக்கு கவர்மெண்ட்குள்ள இருப்பீங்க. ஸோ உங்களோட சேலரிஸ் எந்த இடத்துலயும் நாங்க கட் பண்ண மாட்டோம், எந்த ஒரு இடத்துலயும் உங்க மேல ஒரு அலிகேஷன் ஜஸ்ட் பிகாஸ் இன் யுவர் ஆஃபீஸ்னு நாங்க எடுத்துட்டு வர மாட்டோம், அன்லெஸ் அண்ட் அன்டில் மிஸ் கெப்பாசிட்டி இல்ல ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்லாம் அலிகேஷனே எடுத்துட்டு வர முடியும். அப்ப இந்த ஃபிக்ஸட் டென்யூர் அண்ட் ஹை ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஆஸ் பர் ஆக்டே கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே நாங்க வந்துட்டு இப்போதைக்கு ரிமூவ் பண்றோம். நிறைய அப்போசிஷன் பார்ட்டிஸ் இதை பண்ணக்கூடாது அப்படின்னும் போது கூட ரைட் டு இன்ஃபர்மேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து இன்னுமே இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸா இருக்கட்டும், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸா இருக்கட்டும், இவங்க எவ்வளவு வருஷம் இருக்கணும், இவங்களோட சேலரிஸ் என்னவா இருக்கணும், என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க கொடுக்கணும், இது எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுங்கிற மாதிரி ஆர்டிஐ ஆக்டையே மாத்திட்டாங்க. அப்ப இதுல ஒர்க் பண்றவங்களுக்கு எங்க கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான இன்ஃபர்மேஷன் ரொம்ப இன்கன்வீனியன்டா இருக்கிறதெல்லாம் நம்ம வெளியில கொடுத்தோம்னா அட்வர்ஸான கான்சிக்வன்சஸ் வந்துருமோங்கிற பயம் இருக்குமா? அப்ப இவங்க எப்படி ஒரு பயமே இல்லாம வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறது. பிளஸ் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த கமிஷனர்ஸ் வந்துட்டு நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப பெருசா வைப்ரண்டா இவங்களை ஒர்க் பண்ண விடுறதே கிடையாது. அப்படி என்ன வந்துட்டு இந்த கமிஷன்ஸ் ஏன் இவ்வளவு ஒழுங்கா ஒர்க் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய இடத்துல இந்த இன்ஃபர்மேஷன் கமிஷனர்ஸே அப்பாயிண்ட் பண்ணாம வச்சிருக்காங்க. அப்ப எக்கச்சக்கமா வேகன்சிஸ் இருக்கு. அப்ப வேகன்சிஸ் இருக்கக்கூடிய இடத்துல there is backlog. நிறைய கேசஸ் உள்ள வந்தா கூட ரொம்ப நாளைக்கு டிலே பண்றதா இருக்கட்டும். இந்த டிலே பண்றதுனால பீப்புளுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். நம்ம ஒரு கேள்வி கேட்டிருக்கோம், இதுக்கு பதில் கொடுக்கணும்ல 30 நாளுக்குள்ள, இதை இவங்க தரமாட்டாங்கன்னு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு. 2014 மே 2014 அதாவது பிஜேபி கவர்மெண்ட் உள்ள வந்ததுல இருந்து ஒரு சிங்கிள் கமிஷனர் ஆஃப் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரும் இது வரைக்கும் அப்பாயிண்ட் பண்ணவே இல்லை. அண்ட் சுப்ரீம் கோர்ட் உள்ள தலையிட்டு இருக்கக்கூடிய எல்லா வேகன்சிஸையும் நீங்க ஃபில் பண்ணுங்க, கமிஷனர்ஸ் எல்லாரையும் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னும் போது கூட 6 out of the 11 போஸ்ட்டை மட்டும் தான் இவங்க ஃபில் பண்ணிருக்கேன். அப்ப சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரே ஹெட்லெஸ்ஸா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதே மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸை அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ரைட் டு கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the hallmark of the democracy. ஏங்க டெமோக்ரஸி ஒரு பார்லிமெண்டரி கைண்ட் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லும் போது யார் யாரெல்லாம் கவர்மெண்ட்ல இருக்காங்களோ அவங்க சட்டசபைக்கு வரும்போது எதிர்கட்சி அவங்களை கேள்வி கேட்பாங்க. எதிர்கட்சிங்கிறவங்களா இருக்கட்டும் இல்ல யாரா வேணாலும் இருக்கட்டும், they are representatives of the people. அவங்க கேள்வி ரைஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகும். இதுக்காக தான் இந்த ஒரு பார்லிமெண்டரி சரி, யாரோ ஒரு இதற்கு பதில் சொல்லணுங்கிற பயம் இருக்கும் போதுதான் ரெஸ்பான்சிபிளா ஒரு பர்சன் ஒர்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரைட் டு கொஸ்டின் அப்படிங்கிறது இட் இஸ் பார்ட் ஆஃப் தி டெமோக்ரஸி. அப்ப இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட்
லாக்கு மேல ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடக்குது அப்படின்னா அது இந்தியாவோட டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் மேலேயே ஒரு அட்டாக் நடக்கிற மாதிரி. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இல்ல, நம்ம இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு வந்துட்டு நம்ம பதில் சொல்லணும், ஒரு ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், ஒரு அக்கௌண்டபிளா இருக்கணும் அப்படிங்கிறது மேல ஒரு பிடித்தமே இல்லாம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்கு. அப்ப ஆர்டிஐ ஆக்ட் அப்படிங்கிறது வந்து 15 வருஷம் ஆக போகுது. இது வந்துட்டு இட் இஸ் அகெயின் டைம் ஃபார் தோஸ். இன்னும் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், நிறைய எம்பவர்மெண்ட் கொடுக்கணும், பிளஸ் அவங்கள வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணணும், அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட் டு இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்ணணும். விச் தே ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ரைட் டு இன்ஃபர்மேஷனே வந்துட்டு நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமாட்டி 2005ல தான் ஒரு ஆக்டே வந்திருக்கு. அப்படிங்கக்கூடிய பட்சத்துல you could see that there is so much of problems that has arisen and this is a very long struggle அப்படிங்கிறது. The next article that we will read is EVIN network to handle the COVID-19 vaccine supply. இது என்ன EVIN அப்படின்னா எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். அதாவது ஒரு வேக்சின் இம்யூனைசேஷன் அப்படிங்கிற ப்ரோக்ராம் ரொம்ப வருஷமா இந்தியால நடந்துட்டே இருக்கு. இந்த வேக்சின்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து இம்யூனைசேஷன் போடுறாங்கல்ல, மீசில்ஸ்க்கு, ருபெல்லாஸ்க்கு, போலியோக்கு, இந்த மாதிரி இம்யூனைசேஷன் பண்ணும் போது இந்த வேக்சின்ஸ் எல்லாம் கரெக்டா வருதா, கரெக்டான டெம்பரேச்சர்ல ஸ்டோர் ஆகுதா, ரியல் டைம் எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு ஃப்ளோஸ் இருக்கு, என்ன டெம்பரேச்சர் ஸ்டோர் ஹவுஸ்ல இருக்கு அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஒரு எலக்ட்ரானிக் கைண்ட் ஆஃப் சிஸ்டம்ல வச்சிருக்கிறது பேர் தான் இந்த ஈவன் அப்படிங்கிறது. இது ஏற்கனவே கவர்மெண்ட் வச்சிருக்கக்கூடிய நெட்வொர்க் தான். கவர்மெண்ட் ரீசெண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம இந்த ஈவன் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணி லேட்டஸ்டா என்னென்ன மாதிரியான வேக்சின் ஸ்டாக் பொசிஷன் இருக்கு, டெம்பரேச்சர் ஆஃப் தி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கு, ஜியோ டேகிங் எங்கெங்க ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கு, பிளஸ் ஃபெசிலிட்டி லெட் டேஷ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ண போறோம். ஏன்னா கூடிய சீக்கிரத்துல கோவிட் வேக்சின் வந்துருச்சு அப்படின்னா அதை வந்துட்டு டெலிவர் பண்றதுக்கு நம்ம கவர்மெண்ட் எதை யூஸ் பண்ண போறாங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் வேக்சின் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கை தான் யூஸ் பண்ண போறாங்க. இதை வந்துட்டு எங்க சொல்லியிருந்தாங்கன்னா ஹை லெவல் மீட்டிங் வந்துட்டு கோவிடுக்கு நடந்தது, which is group of ministers that is headed by the health minister ஹர்ஷவர்தன், ஹெல்த் ஒர்க்கர்ஸ்க்காக. இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இப்போதைக்கு யார் யாரெல்லாம் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கறத லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் யார் யாரெல்லாம் ஃப்ரண்ட் லைன் ஒர்க்கர்ஸ், தட் அது பெருக்கிறவங்க, கூட்டுறவங்க, குப்பை அள்ளுறவங்க, and then you could say like police officers, இவங்க எல்லாம் ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ். அப்ப வேக்சின் ஒண்ணு கண்டுபிடிச்சு வருது அப்படின்னா யார் யாரெல்லாம் ஹை ரிஸ்க் கேட்டகரியில இருக்காங்க, யார் யாரெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி எக்ஸ்போஜர் ஆறாங்க, அவங்களுக்கு வேக்சின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரையாரிட்டி. இதை தான் வந்துட்டு இந்த மீட்டிங்ல வந்துட்டு பேசியிருப்பாங்க. பிளஸ் வேற என்ன பேசுறாங்க அப்படின்னா வேற எந்த செக்ஷன் ஆஃப் தி பாப்புலேஷனை ப்ரையாரிட்டி செக்ஷன்ஸா கொண்டு வரணும் அப்படிங்கிறது. இதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் யாரை ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் US and the World Health Organization ஃபாலோ பண்ண போறாங்க. அண்ட் ஆஸ் பர் நவ் த கோவிட் கேசஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா தாதர் நாகர் ஹவாலி அண்ட் டாமன் அண்ட் டையூ தான் இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ரெக்கவரி ரேட் வச்சிருக்கு. ஏன் தாதர் அண்ட் நாகர் ஹவாலி அண்ட் டாமன் அண்ட் டையூ அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த ரெண்டு யூனியன் டெரிட்டரிஸை இப்போதைக்கு கம்பைன் பண்ணிட்டாங்க. ஸோ அகெயின் யூ ஹேவ் ஒன்லி 8 or 7 யூனியன் டெரிட்டரிஸ் ஆஸ் ஆஃப் நவ். ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் 2 யூனியன் டெரிட்டரிஸ் அதுக்கப்புறம் 9 அப்படின்னு ஆயிருக்கும். ஆஸ் ஆஃப் நவ் இதை கம்பைன் பண்ணி 8 யூனியன் டெரிட்டரிஸா மாத்திட்டாங்க. ஸோ இந்த இடத்துக்கு தான் ரெக்கவரி ரேட் இஸ் 96.25 அண்ட் ஃபாலோட் பை அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல 93.98%. பீகார்ல ரெக்கவரி ரேட் இஸ் ஹை. ஆனா கேரளால there is a low recovery rate. ஏன் லோ ரெக்கவரி ரேட் அப்படின்னா ரீசெண்டா கேரளால கேசஸ் வந்துட்டு ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற. The next article that we see is single SBI branch for all FCRA accounts அப்படின்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. இது என்ன FCRA accounts அப்படின்னா ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் வாங்குறதுக்கான, அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் வந்துட்டு தான் FCRA அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தனக்கு ஃபண்டிங் அப்படிங்கிறது பப்ளிக் கிட்ட இருந்து வாங்குவாங்க. அதாவது தன்னோட கண்ட்ரில இருக்கக்கூடிய டொமெஸ்டிக் ஆர் தி பப்ளிக் ஆஃப் தட் பர்டிகுலர் நேஷன் கிட்ட இருந்தும் வாங்குவாங்க. பிளஸ் தனக்கு ஒருவேளை தேவை ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கக்கூடிய பட்சத்துல வெளிநாட்டுல இருந்து ஃபாரின் டொனேஷன்ஸ் வாங்குவாங்க. இந்த ஃபாரின் டொனேஷன்ஸ் உள்ள கொண்டு வரும்போது ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் விமன் எம்பவர்மெண்ட்காக இருக்காங்க, இல்ல சில்ட்ரன் எஜுகேஷனுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வாங்கக்கூடிய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த காரணத்துக்காக நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமாட்டி
ஒருவேளை நீங்க ஃபாரின் டொனேஷன்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா அகெயின் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2020 கடியில இந்த ஃபாரின் அக்கவுண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றதுக்காக யூ ஷுட் கெட் தி அப்ரூவல். அதாவது நான் ஃபாரின்ல இருந்து நான் டொனேஷன்ஸ் வாங்க போறேன் இந்த வேலை செய்யறதுக்காக அப்படின்னு யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி கிட்ட இருந்து அப்ரூவல் வரணும். இப்போதைக்கு இந்த ஃபாரின் ரெகுலேஷன் ஆக்ட் வந்துட்டு அமெண்ட் பண்ணி தான் இந்த 2020ல கொண்டு வந்திருக்காங்க. இதை அமெண்ட் பண்ணும் போது என்ன ஒரு புதுசான ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, யாரெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து ஃபண்டிங் நீங்க வாங்க போறீங்களோ இன்னுமே உங்க எல்லாரோட பேங்க் அக்கௌண்ட்ஸும் ஒரே ஒரு பேங்க்ல மட்டும்தான் நீங்க அக்கௌண்ட் வச்சுக்கணும். அதாவது லைக் ஐ எம் ரன்னிங் அன் என்ஜிஓ, நான் போய் இந்தியன் பேங்க்ல ஒரு ஃபாரின் கரன்சி வாங்குறதுக்காக ஒரு ஃபாரின் டொனேஷன்ஸ் வாங்குறதுக்காக அக்கௌண்ட் பண்றேன். நீங்க யூ ஆர் another பர்சன், உங்களுக்கு தனியா ஒரு என்ஜிஓ, உங்களுக்கு ஃப்ரெண்டு தனியா என்ஜிஓ. நீங்க எஸ்பிஐல வச்சிருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு கனரா பேங்க்ல வச்சிருக்காருன்னா ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேங்க்ல வைக்கும் போது இவங்க என்ன மாதிரியான ஃபாரின் டொனேஷன்ஸ் வாங்குறாங்க, என்ன மாதிரி இந்த ஃபண்டிங்கா பிரிச்சு யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி கிளியர் ஐடியாலஜி கவர்மெண்ட்டுக்கு இருக்க மாட்டேங்குது. அப்ப கவர்மெண்ட் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, இட் இஸ் மேண்டேட்டரி எல்லா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி, அசோசியேஷனா இருந்தாலும் சரி, ஒரு ஃபாரின் ஃபண்ட் அப்படின்னு நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டெசிக்னேட்டட் பேங்க், அதாவது எஸ்பிஐயோட நியூ டெல்லி பிரான்ச்ல மட்டும்தான் நீங்க வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனை ஆஸ் பர் ஆக்டே கொண்டு வந்துட்டாங்க. சரி சார், அப்ப அப்ளிகன்ஸ் வந்துட்டு எல்லாருமே நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வச்சிருக்க எல்லாருமே டெல்லிக்கு வந்துட்டு தே ஹேவ் டு ஃப்ளை அண்ட் அங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுமா அப்படிங்கிறது கிடையாது. அப்ளிகன்ஸ் வந்துட்டு அந்த இடத்த விசிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பக்கத்துல இருக்கக்கூடிய எஸ்பிஐ பிரான்ச்சுக்கோ இல்ல எஸ்பிஐ பிரான்ச் ஆஃப் தேர் சாய்ஸ்க்கோ போய் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே மினிஸ்ட்ரி தன்னோட ஆர்டர்ல வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. திஸ் வில் பி எஃபெக்டிவ் ஃப்ரம் 1st April 2020. ஸோ அந்த பேங்க்ல மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அடியில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஃபாரின் டொனேஷன்ஸ் ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் வாங்க முடியும். The next article is US is aiming to build an Indo-Pacific NATO. சரி, இந்த NATO அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கோல்ட் எரா டைம், அதாவது 1945 வேர்ல்டு வாருக்கு அப்புறமாட்டி ரெண்டு பவர்ஸ் வந்துட்டு சூப்பர் பவர்ஸா இருந்தாங்க. ஒன்னு யுனைடெட் ஸ்டேட்ஸ், another one is சோவியத் யூனியன் or your USSR. இந்த ரெண்டு பவர்ஸும் இருக்கும் போது இவங்க வெளியில தான் ரொம்ப பெருசா வார் அப்படின்னு போட்டுக்கலன்னா கூட இந்த உலகத்துல யாரு பெரிய ஆளு அப்படின்னு காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக ரொம்ப சட்டிலா வந்துட்டு பார்த்து அந்த முறைச்சிட்டு போற மாதிரி, ரெண்டு பேருக்கும் சண்டை இருக்கிற மாதிரி வெளியில ரொம்ப பெருசா வந்துட்டு வார் அப்படின்லாம் போட்டுக்க மாட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு யாராச்சும் ரெண்டு பேரும் பேசாம இருக்காங்க அப்படின்னா சும்மா தேவையில்லாத பிரச்சனைகள் சின்ன சின்னதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி எரப்ட் ஆகுறதா இந்த கோல்டு வார் சிச்சுவேஷன். ஸோ ரியலா அவங்க போய் ஃபைட் பண்ண மாட்டாங்க. வெளியில யாருக்காச்சும் வேற ரெண்டு பேருக்கு யாராச்சும் ஃபைட் நடந்தா கூட இவங்க உள்ள போய் என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி இன்டென்சிஃபை தான் பண்ணுவாங்க. யூ கால் திஸ் அஸ் கோல்டு எரா சிஸ்டம். இந்த கோல்டு எரா டைம் ஸ்கேல்ல வந்துட்டு இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணதான் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது. இந்த நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் இஸ் அ மிலிட்ரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இது மிலிட்ரி அலையன்ஸ்னா, இதுல இருக்கக்கூடிய செட்டப் என்னன்னு கேட்டீங்கன்னா, லைக் யூஎஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் நாட்டோ அண்ட் பிரான்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் நாட்டோ, இல்ல கிரீஸ், டர்க்கி, இவங்க எல்லாருமே they are part of this நாட்டோ. இதுல ஒருவேளை யாராச்சும் டர்க்கி அட்டாக் பண்றாங்க, அதாவது the opponent, that is your communist type of country, if it is attacking Turkey அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டர்க்கி அட்டாக் பண்ணா மத்த எல்லா கண்ட்ரிஸ், அதாவது யாரெல்லாம் நாட்டோவோட மெம்பர்ஸா இருக்காங்களோ இவங்க எல்லாரும் டர்க்கிக்கு சப்போர்ட்டா வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க. அப்ப நாட்டோல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ஒருத்தருக்கு வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனைனா மத்த எல்லா நாட்டோ மெம்பர்ஸும் மிலிட்ரி அலையன்ஸ் கொண்டு வரதுக்கு பேரு தான் இந்த நாட்டோ ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க கோல்ட் எரா சிஸ்டம்ல. இப்ப ரீசெண்டா நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த குவாட் அப்படிங்கிற ஒரு குவாட்ரிலேட்டரல் செக்யூரிட்டி டயலாக ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப்ல நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ், இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா இது எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர்ஸ் வந்துட்டு இது சும்மா ஹெட்லைன் கிராப் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு வந்துட்டு he is on a recent visit to the South East Asian countries, ஒரு 5 நேஷன் டூர் போயிருக்கு. இப்போ மலேசியால இருக்கும்போது இவர் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு they are trying to build Indo-Pacific net, அதாவது இந்தியா அண்ட் பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடிய கண்ட்ரியை வச்சுட்டு எப்படி ஒரு நாட்டோ அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கோல்டு எரால ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. திஸ் இஸ் ஹைலி அண்டர் கிரிட்டிசிசம். ஏன்னா யூஎஸோட ஒரே குறிக்கோள் என்னதான் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியாச்சும் இந்த சைனாவோட ரிலீஜியஸ்
ப்ரீவியஸ் ஐ மீன் லைக் ரீஜன் வைஸ் இருக்கக்கூடிய அந்த அப்லிஃப்ட்மெண்ட்டை வந்துட்டு கண்டெயின் பண்ண அவங்கள எப்பயுமே ஒரு இதுல வச்சுட்டு ஏன்னா நாங்க ரைஸ் ஆகிறது அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பிளஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பெய்ஜிங் அண்ட் வாஷிங்டன் இஸ் ஆல்சோ நாட் குட். அதனால வி ஆர் ஹைலி கிரிட்டிசைசிங் திஸ். அப்ப இந்த இண்டோ பசிபிக் ஸ்ட்ராட்டஜியே எதுக்காக தான் இவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்க சைனாவை வந்துட்டு கண்டெய்ன்ல வைக்கணும் அப்படிங்கறது. அப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கோல்ட் ஏரா மென்டாலிட்டியை உள்ள கொண்டு வந்துட்டு எப்பயாச்சும் கன்ஃபரன்டேஷன் நடக்குமா, எப்பயாச்சும் பிரச்சனை நடக்குமா, இதை எப்படி வந்துட்டு காம்படிஷனா கொண்டு வந்து திருப்பி எப்படி ஸ்ட்ராட்டஜிக்கா வந்துட்டு சைனாவை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுங்கிற மைண்ட் செட்லயே பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு மில்லினியத்துக்கு கரெக்டான ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணும்போது ரொம்ப ஜாஸ்தி அளவுல there is going to be a risk அப்படின்னு இவர் பேசியிருப்பாரு. The next article is India's economy to contract by 10.3% this fiscal அப்படின்னா International Monetary Fund சொல்லியிருக்காங்க. When you say this International Monetary Fund, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா World Economic Outlook அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. UPSC இந்த World Economic Outlook அப்படிங்கிற ரிப்போர்ட் யாரு கொடுப்பாங்க அப்படின்னு questions ரைஸ் பண்ணியிருந்தாங்க. In your previous year question paper 2 தடவை ரிப்பீட் ஆயிருந்தது. So it is IMF அப்படிங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதாவது இவங்க என்ன மாதிரியான டேட்டாஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்ஷன்ஸ் மாதிரி வைப்பாங்க. எக்கனாமி எவ்வளோத்துக்கு இதாகும், ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி எவ்வளோத்துக்கு அவங்களோட growth எவ்வளோ இருக்க போகுது, ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரி எப்படி அவங்களோட growth இருக்க போகுதுன்னா ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ். ஓகே இவங்க கிட்ட growth நிறைய இருக்குன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய உள்ள ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவங்க சொல்லும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் எக்கனாமி வந்துட்டு இந்த வருஷம் கரண்ட் பிசிக்கல் இயர்ல கிட்டத்தட்ட 10.3% வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆக போகுது. which means that எக்கனாமி ரொம்ப பயங்கரமா அடி வாங்க போகுது அப்படின்னு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லியிருக்காங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் சொல்லும் போது உலக அளவுல கம்ப்ளீட்டா எக்கனாமி இஸ் கோயிங் டு ஸ்ட்ரிங்க் ஃபார் 4.4%. அதுல இந்தியா இன் பர்டிகுலர் 2020ல 10.3% ஷ்ரிங்க் ஆக போகுது. சரி சார் அடுத்த வருஷம் ஏதாச்சும் பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் தேர் வில் பி a பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் and there will be an upper growth strategy அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்தியாவோட ப்ரொஜெக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா you could see that BRICS கண்ட்ரியோட கம்பேர் பண்ணிக்கோம். ஸோ BRICS கண்ட்ரி we call it as developing countries. இருக்கக்கூடிய BRICS கண்ட்ரீஸ்ல அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இருக்கிறதுலே இந்தியாவுக்கு தான் லோவரான growth ரேட் கொடுத்துருக்காங்க. அப்போ வேர்ல்ட் ஃபிகர்ஸ் வேர்ல்ட் ஆவரேஜ் காட்டிலும் இந்தியாவோட growth rate is வெரி டிக்ளைனிங் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்டஸ். ஆனா ஏப்ரல் 2021 அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 8.8% இந்தியா வில் ஷோ அ growth rate அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சியூமர் பிரைசஸ் இப்போதே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நேத்திக்கு நியூஸ் பேப்பர்ல இண்டஸ்ட்ரியலோட இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கான்ட்ராக்ஷன் ஆயிருக்கு. ஆனா ஆகஸ்ட் காட்டிலும் செப்டம்பரை காட்டிலும் அக்டோபர் இஸ் ஸ்டில் டூயிங் பெட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ். ஆனா இன்னுமே வந்துட்டு டிமாண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகல. அப்ப டிமாண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மினி பேக்கேஜா நிர்மலா சீதாராமன் she has released a package also leave travel concession அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு கன்சியூமர் கூட்ஸ் வந்துட்டு வாங்குறதுக்கு டிமாண்டை வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க. this is what they have given. அப்ப 2020ல வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் அப்படிங்கிறது முன்னாடி ஜூன் மாசத்தை காட்டிலும் இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் காட்டிங்கன்னா there is an upward trend. ஏன்னா ஓரளவு செகண்ட் பார்ட் ஆஃப் தி குவார்டர் ஆஃப் தி எக்கனாமில ஓரளவுக்கு ஈஸிங் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுவே நீங்க சைனா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட ப்ரொஜெக்ஷன்ஸ் 2021ல இருக்கக்கூடிய எல்லா டெவலப்பிங் கண்ட்ரீஸை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியான ப்ரொஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு கோவிட் சிச்சுவேஷன் ஓரளவு அவங்க தான் கண்டெய்ன்ல வச்சு இவங்க கிட்ட இருந்து தான் எக்ஸ்போர்ட்ஸ் என்ன ஆயிட்டே இருக்குன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல தேவையான பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே மெடிக்கல் சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் எக்கனாமி சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் சைனா இஸ் டூயிங் so much of external exports அப்படின்னு சொல்லிட்டு. when you take the world economy US ஓட எக்கனாமியும் கண்டிப்பா சுருங்கும். it is 4.3%. ஆனா அடுத்த வருஷம் it will grow by 3.1%. இதே யூரோப்பியன் ரீஜன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த வருஷம் again that will have a contraction of minus 8.3% and அதுக்கடுத்த வருஷம் 2021 is 5.2 and China இந்த வருஷமும் it is showing a growth and அடுத்த வருஷமும் it is going to show a positive trend அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப வேர்ல்டுனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கோவிடுக்கு முன்னாடி
இருந்த அந்த பர்ட்டிகுலர் டைம் ஸ்கேல்ல அடுத்த 5 வருஷத்துக்குள்ள, அதாவது 2020ல இருந்து 2025க்குள்ள 1990ஸ்ல இருந்து என்னென்ன மாதிரியான பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம், இன்இக்வாலிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணும், இதெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இது கோவிட் சிச்சுவேஷனால நிறைய பேர் திருப்பி ஜாப் லாஸ், பாவர்ட்டி இது எல்லாத்துக்கும் போயிட்டாங்களே, எல்லாமே ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இந்த எல்லா ரிவர்ஸ் ஆகுறது எல்லாத்தையும் 1990க்கு அப்புறமாட்டி கொண்டு வந்து 2020ல ஒரு லெவல், அதாவது கோவிடுக்கு முன்னாடின்னு ஒரு லெவல்ல வச்சிருப்போம்ல, இதை நம்மளால அட்டைன் பண்ண முடியுமா அடுத்த 5 வருஷத்துல அப்படின்னு கேட்டபோது, what International Monetary Fund is saying that this is not possible as of now. அடுத்த 5 வருஷத்துல நம்மளால இத்தனை வருஷம் கொண்டு வந்த அந்த ப்ராக்ரஸை நம்மளால எட்டி கூட பிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னதான் 20 பட் as end of 2022 இந்த லோக்கல் டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாமே ஓரளவு எண்ட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சா கூட இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாமே அன்யூஷுவலா இது மாதிரி ஆனதே கிடையாது. there will be some certain amount of projections, அது பாசிட்டிவா இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் பிரகாரம் தான் நடந்திருக்கு. ஆனா for the first time ஒரு large scale of uncertainty இது ரிவால்வ் பண்ணிட்டு இருக்கு. நிஜமாலே இப்படிதான் ரிவைவ் ஆக போகுதான்னு கூட தெரியாது. பட் as per the projections, India is going to have so much of contraction this particular time scale, and next year வந்துட்டு it will be a positive output அப்படின்னு IMF சொல்லியிருக்காங்க. So இதுதான் என்னோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். If you like my video, like, share and subscribe to Conquer IAS and press the bell icon for further notifications. Thank you.